ஹாய்ங்க. நம்ம வீட்ல வச்சிருக்க காயின்ஸாலேயும் நம்ம மணி அட்ராக்ட் பண்ணலாங்க. அது எப்படின்னு சொல்றேன். சில பேர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, காயின்ஸ எங்கன்னா அங்க சிதற விட்டுருப்பாங்க. தனித்தனியா வச்சிருப்பாங்க. பட் அந்த மாரி தப்பு நீங்க பண்ணாதீங்க. காயின்ஸ் எப்பல்லாம் உங்ககிட்ட வருதோ, நீங்க கடைக்கு போம்போதோ, இல்ல உங்ககிட்ட காயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஒரு பாக்ஸ்லயோ, இல்ல ஒரு பவுல்லயோ போட்டு வைங்க. அந்த மாரி போட்டு வைக்கும்போது, அது சேர சேர உங்களுக்கு அத நீங்க பார்த்துட்டே வாங்க ரெகுலரா. அந்த மாரி பார்க்கும்போது கையில அத எடுத்து நீங்க அந்த பாக்ஸ்லே ரிட்டர்னு கையிலேருந்து அதுக்குள்ளே போடுற மாரி போடுங்க. அந்த மாரி பண்ணும்போது அந்த சவுண்டு அது ஒரு நல்ல வைபுங்க. அந்த மணி சவுண்டு வந்து காயின்ஸோடைய சவுண்டு வந்து மணி அட்ராக்ட் பண்ணுங்க ரொம்ப. அந்த மாரி நீங்க கேட்க கேட்க உங்ககிட்ட மணி வருங்க. இது நீங்க இந்தியால இருந்தாலுமே இல்ல, நீங்க வெளிநாட்ல இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய டாலர்ஸ ஒரு பவுல்ல சேர்க்கறது பழக்கமாவே வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவுல்ன்றது சில பேர் வந்து சில்வர் பவுலா எடுத்து வச்சு அதில போட்டுட்டே வருவாங்க. பிகாஸ் சில்வர்ன்னா சுக்கிரன்றதுனால அதில சேர்த்துட்டே வந்தா பண அட்ராக்ஷன் சீக்கிரமா கிடைக்கும்ன்றதுனால அதில போட்டுட்டே வருவாங்க. நீங்க அது வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் மணியன்னா சில பேர் மதிக்க மாட்டாங்க. அந்த மாரி இல்லாம மணிய மதிச்சு காயின்ஸ் தானேன்னு நினைக்காதீங்க. காயின்ஸாலேயும் நம்ம மணி அட்ராக்ஷன் பண்ணலாங்க. இந்த டெக்னிக்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இனிமே யாரும் இந்த தப்பு பண்ணாதீங்க.